ஹலோ எவ்ரிபடி. நம்ம கேட்குற இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தான். இந்த அற்புதம் உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக நடக்கும். அப்போது அந்த ரகசியத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஈர்ப்பு விதி மூலமாக நீங்கள் விரும்பினதை அட்ராக்ட் பண்ணுங்கள். இதில் 4 பாயிண்ட் தாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அஃபர்மேஷன், அதாவது உறுதிப்பாடு செய்தல். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்கே தெளிவு இருக்கிறது இல்லை. அதுவா இதுவான பல நேரங்களில் குழப்பமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணுங்கள். அடுத்தது விசுவலைசேஷன், காட்சி செய்தல், கற்பனை காட்சி செய்தல். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலில் டூர் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த போகிற நாளுக்கும் அது வர்றதுக்குள்ளே அது எப்படியெல்லாம் இருக்கும், அந்த நாளில் எவ்வளோலாம் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு காட்சி இருக்கும்ல நம்ம கண் முன்னாடி, அந்த கற்பனை. அந்த மாதிரி இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை உங்கள் கண் முன் காட்சிப்படுத்தி பாருங்கள். அது நடந்துட்டு தான் நம்புங்க. இதுக்கெல்லாம் முக்கியமாக இதெல்லாம் எப்படி என்னால் முடியும், இது நம்ம லைஃப்பில் நடக்குமா அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. அடுத்தது யூனிவர்ஸ், அதாவது நான் கடவுள்னு பேர் வச்சுருக்கேன் யூனிவர்ஸ்க்கு. நான் எந்த ஒரு உருவ வழிபாடும் நம்புறவ கிடையாது. நீங்கள் இந்த சக்திக்கு என்ன பேர் வச்சிட்டாலுமே சரி, ஒரு சுப்ரீம் பவர் அப்படிங்கிறது இருக்கிறது உண்மை. அந்த பவருக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிட்டதா நம்பி தேங்க்ஃபுல்லாக இருங்க. அந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய பேருக்கு இருக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட காலையில் எந்திரிச்சதையுமே நான் இன்னைக்கு நல்லபடியாக எந்திரிச்சிருக்கேன், அந்த சுப்ரீம் பவருக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நடக்கிறோம், நம்ம செய்கிற எல்லா வேலைகளுக்குமே அதெல்லாம் முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே நன்றி செலுத்தியே ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கிடைச்சிட்டு தான் நம்பி நன்றி செலுத்திட்டே இருங்க. லாஸ்ட், ப்ரிட்டண்டிங், பாவனை செலுத்துதல். அதாவது நீங்கள் என்னெல்லாம் விரும்புனீங்களோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அது அதிகமாக ஒர்க் அவுட் ஆனது எப்படின்னா, எனக்கு 2010 ஒருத்தர் இந்த சீக்ரெட் புக்கை கொடுத்தாங்க, என்னோட வெல்விஷர். அப்போ அந்த புக்கில் படிக்க அதிகம் விருப்பம் இல்லாதவங்க கூட ஸ்கிப் பண்ணாமல் படிப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த புக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஒரு டைரியிலையோ பேப்பர்லையோ அது ஜஸ்ட் அப்படி ட்ராயிங் பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் ட்ரீம் ஹவுஸ் எப்படியெல்லாம் இருக்கணும், அதுக்கு என்ன கலரில் இருக்கணும், அந்த வீட்டில் என்னெல்லாம் நீங்கள் செட்டிங் பண்ணணும், அந்த அளவுக்கு அதை விஷுவலாக மாற்றி நீங்கள் எப்படி நடந்துட்டு தான் நம்புங்க. அது சூப்பராக, அதாவது இதில் இதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணுமே, இவ்வளோ சம்பாதிக்கணுமே, என்கிட்ட இவ்வளோ தானே இருக்குது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் பாஸ் ஆகணுமே, அதுக்கு நான் அவ்வளோ படிக்கணுமே, இதனால் முடியுமா, இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு சந்தேகங்களுமே இல்லாமல் இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்பி ப்ரெசண்ட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக கடவுளுக்கு தேங்க்ஃபுல்லாக வாழுங்க. இந்த யூனிவர்ஸ் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ கொட்டி கொட்டி கொடுக்கும். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கவனிக்காமல் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடறோம். மற்றவங்களெல்லாம் நினைக்காம உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேணும், உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த மாதிரி உங்களுடைய மன நிம்மதி, சந்தோஷம், அமைதியான வாழ்க்கைக்கு இந்த யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க. அள்ளி கொடுக்க யூனிவர்ஸ் தயாராக இருக்குது. அது படமாகவும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெளிவுக்காக. இல்லை புக்கு படிக்க விருப்பம் உள்ளவங்க சீக்ரெட் புக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் லைஃப்பில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக இந்த புக்கை பற்றி ரெஃபர் பண்ணுங்கள்.